ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர் டிஎஸ்பி இந்த மாவட்ட நீதிபதி சொன்னான்னு கொண்டு வந்தால் அவனை ரிமாண்ட் பண்ணுவியா? நீ எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு லாயக்கா? அவனை ரிமாண்ட் பண்ணலாமா? உனக்கு தான் உச்ச நீதிமன்றம் அதிகாரம் கொடுத்துருக்க. குற்றச்சாட்டு சரியாக இல்லைன்னா நீ பண்ணக்கூடாது. அப்போ நாட்டில் எல்லாருமே தூங்குறீங்களாக இதை வச்சுக்கிட்டு மக்கள் வரி பணத்தில் வெக்கம் இல்லாமல் சம்பளம் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லை? நீ எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கே லாயக்கில்லை. நீங்கள் எப்படி இளைஞரணி செயலாளரை நீங்கள் முன்மொழிஞ்சாங்களா? யார் முன்மொழிஞ்சா? எந்த தேர்தல் வச்சிங்க? உங்கள் கட்சியில் உங்கள் தாத்தா பல வருஷம் தலைவராக இருந்தார், எவன் முன்மொழிஞ்சான்? என்ன தேர்தல் நடத்தினார்? அது மட்டும் இல்லாமல் அன்பழகனை 40 வருஷம் பொதுச் செயலாளரை வச்சுருந்தார். ஜனநாயக முறை நடந்ததா? உங்கள் அப்பாவும் உங்கள் முடிவு பண்ணுறது தானே. நேதாஜியோட படையெல்லாம் ரெடி பண்ணும்போது நேதாஜியை கூட்டிகிட்டு வந்து இங்கே கூட்டம் நடத்தினார். அதனால் அந்த இடத்துக்கு ஒன்று நேதாஜி விமான நிலையம்னு வைக்கணும். நேதாஜி விமான நிலையம்னு ஏற்கனவே டெல்லி இதில் வச்சுட்டாங்க, கல்கத்தாவில். அதனால் அவருடைய சிஷியரான இவர் பேர் வைக்கணும்னு சொல்கிறதுல அரசியல் இல்லை, ஜாதியும் அங்கு இல்லை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல் என்னென்னு பார்க்கலாம். தினமும் அரசியல்வாதிகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு பைத்தியக்கார நீதிபதியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு பைத்தியக்கார கோமாளி நீதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் மாவட்ட நீதிபதியாக இருக்கார். அவர் பைத்தியக்காரன்னு சொல்லி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ எடுத்து பாருங்கள். 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன். செம்மல்னு ஒரு நீதிபதி, பைத்தியக்கார நீதிபதி, கோமாளி நீதிபதி அப்படின்னே பேசியிருக்கேன். இருந்தாலும் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணாங்கன்னா, நம்ம அரசியலில் மட்டும் அயோக்கியர்கள் அநியாயம் பண்ணுறமே இல்லை, நீதித்துறையில் இருக்காங்க, காவல்துறையில் இருக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம காலி பண்ணணும். இப்போ டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் 100 கோடி பணம் மீட்டினாங்க. இன்றைக்கி வர அந்த நீதிபதியோ இது பதவியில் இருக்காரு, இன்றைக்கி வர அந்த நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ நீதிபதி தப்பு செஞ்சால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதா இந்தியாவில்? இந்த நீதிபதி பண்ணது இது லோ கிளாஸ். அதாவது தகுதியை இந்த ஆளெல்லாம் எப்படி மாவட்ட நீதிபதியாக வந்தாருன்னு எதுக்கு சொல்லனா, இந்த நிகழ்ச்சியை வச்சு சொல்ல. காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் மாவட்ட நீதிபதி, இந்த ஆள் பஸ்ஸில் ஏறி வராரு. அப்போ பஸ்ஸில் அந்த மஃப்ஷல் மாவட்டங்களில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் சினிமா பாட்டு போட்டு வருவாங்க. பஸ்ஸில் வர்றவங்க அதை விரும்புவாங்க, பொழுது போகும்னு. அது மாதிரி அந்த பஸ்லேயும் பாட்டு போடுறாங்க. இவர் லாடில் வானத்திலேருந்து குதிச்சவர் கண்டக்டரை கூப்பிட்டு சவுண்டை குறைன்னு இருக்கார். கண்டக்டர் சொல்லியிருக்காரு, சார் எல்லாம் பாட்டு கேட்குறாங்க, இதோட சவுண்டு குறைஞ்சா கேட்காது, மற்றவங்க கத்துவாங்க, இவர் நீதிபதின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த கோமாளி நீதிபதி உடனே மொபைல் ஃபோனில் காஞ்சிபுரம் போலீஸை கூப்பிட்டு, நான் அந்த பஸ்ஸில் வரேன், அந்த கண்டக்டரை கைது பண்ணணும், நீ இங்கே நில்லுன்னு சொல்லி அந்த பஸ்ஸு நின்ன உடனே கண்டக்டரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுக்கலாம். இப்படி ஒரு பைத்தியக்காரன் நீதிபதியை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? கையில் அதிகாரம் இருந்தால். அப்போவே நான் சொன்னேன், இந்த செம்மல்ங்கிற ஆள் பைத்தியக்காரன், இந்த ஆள் வந்துக்கிட்டு கோமாளி. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கண்டக்டரை எதுக்கு பிடிச்சி நீ உள்ளே போட்ட? அவன் தான் எல்லா பஸ்ஸுலேயுமே பாட்டு போடுறதுக்கு அனுமதி இருக்க. அரசாங்க பஸ்ஸிலே பாட்டு போடுறானே, நீங்கள் யார் அதை தடுக்கிறதுக்கு, அவனை கைது பண்ணுறதுக்கு நீ யார் கேட்டேன்? நீங்கள் நம்ப மாட்டீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், செம்மல்னு பேர் சொல்லி சொன்னேன். நான் ஒரு வழக்குக்கு அந்த ஆள்கிட்ட போனேன். நான் என் பக்கம் அவ்வளோ நியாயம் இருக்குது. பணத்தை வாங்கிட்டு இன்னொரு வேலைக்கு கொடுத்தாங்க. சரி, அந்த வழக்கு அப்புறம் செட்டில் ஆச்சு. அதனால் நான் இதை பெருசுப்படுத்தினேன். அந்த வழக்கு கெட்டு போயிடும். அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இந்த ஆள் மேலே. நான் அப்போவே நினச்சேன், இந்த மாதிரி ஒரு கோமாளியை நம்ம இதில் வச்சுருக்கக்கூடாது, இந்த ஆள் மேலே புகாரை கொடுக்கணும்னு போகும்போது அந்த வழக்கு இதாகிடுச்சு, செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ளேயே. நான் இந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன்னா அந்த வழக்கே கெட்டு போயிடும். 2 பேருக்குமே பாதிப்பு இல்லாமல் முடிஞ்சது. அதனால் விட்டேன் இந்த ஆளை. இல்லைன்னா அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஆளை தொலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, போலீஸ்காரவங்களை. இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் போலீஸ்கார் இது கொடுக்கலாமா? முதல்ல இப்போ இதுன்னா இப்போ செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒரு ஆளை கொடுப்பான். இவர் பிஎஸ்ஓன்னு பேர்.
அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி, இந்த மூஞ்சிக்கெல்லாம் செக்யூரிட்டி. அந்த போலீஸ்காரனை வீட்டில் துணி துவைக்க சொல்கிறது, வீட்டு வேலைகள்லாம் செய்ய சொல்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த ஆள் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன நான் சொன்னேன் வேலையை செய்யாமல் போயிட்டேயா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தோன்றார். அவர் மேலே எஸ்சி எஸ்டி ஆக்டில் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஆக்டில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஆக்டு ஜாதி இதில் வந்து பட்டியலினத்து மக்களை தப்பாக பேசக்கூடாது, அவர்களை காக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதில் சில பேர் பொய்யான புகாரை கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த வழக்கில் உடனே கைது பண்ணாதீங்க, தீர விசாரிக்காமல் கைது பண்ணாதீங்கன்னு ஹைகோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டிஎஸ்பி என்ன பண்ணிட்டார், அவர் ஐயோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, உடனே கைது பண்ணக்கூடாதுன்னா இந்த லார்டு இந்த ஆளு கூப்பிட்டு அந்த இவனை கைது பண்ண அந்த இப்போ அந்த செக்யூரிட்டி இருந்து விட்டுட்டு போனானே அவனை கைது பண்ணு அப்படிங்கிறாங்க. அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, சார் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல், ஹைகோர்ட் வழிகாட்டுதலில் நான் உடனே இப்போ எஸ்சி ஆக்டில் உடனே கைது பண்ண முடியாது அப்படின்ட்டார். உடனே அந்த நீதிபதி வந்து அந்த டிஎஸ்பியை கூப்பிட்டு காலையிலேருந்து கோர்ட்டில் நிற்க வச்சு இரு அப்படின்ட்டு சாயங்காலமாக கைது பண்ணி உள்ளே போடுங்க. எந்த சட்டத்தில் போட்டான் அந்த ஆள் சொல்லிவிட்டு அந்த ஆள் வண்டியிலேயே ஏறி அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறான், ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸரை. அந்த ஆள் டைரக்டு டிஎஸ்பி எல்லாம் ஒரு அளவுக்கு லாயக்கு இல்லாத பயிலுங்க இவங்கெல்லாம். வயிறு எரியுது, ஏன் அந்த ஆள் இப்படி திட்ட நான் கண்ணால் நான் பார்த்தேன். லஞ்சத்தை வாங்கிட்டு ஏன் கேஸிலே செஞ்சான், சட்ட மீறல். இது மாதிரி அதாவது அரசியல்வாதியில் வந்து அயோக்கியர்கள் இருக்கிற மாதிரி நீதித்துறையிலையும் அயோக்கியர்கள் இருக்காங்க. அவர்களை எல்லாம் நம்ம அடையாளம் காட்டணும். அதனால் இந்த கோமாளி நீதிபதிக்கு இப்போ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆள் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணால் ஒரு நாள் அந்த டிஎஸ்பி யூனிஃபார்ம் ஆஃபீஸர் ஜெயிலுக்குள்ளே இருந்தார். அதுக்கு என்ன நிவாரணம், உயர் நீதிமன்றத்தை தான் கேட்குறேன், என்ன நிவாரணம்? ரத்து பண்ணிட்டீங்கன்னா அந்த நீதிபதி மேலே விசாரணை வச்சுருக்காங்க 23ஆம் தேதி வரை. அந்த நீதிபதியும் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுதான் ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டால் அந்த ஆளையும் ஜெயிலுக்கு அனுப்புங்க. இப்படி கோமாளியெல்லாம் நீங்கள் வந்து நீதித்துறையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இப்படி அயோக்கியர்கள் எல்லாம் நீதித்துறையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. லஞ்சம் வாங்குகிறான் அந்த ஆள். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, கூப்பிடுங்க, நாங்கள் ஆதாரத்தை கொடுக்குறேன். லஞ்சம் வாங்குகிறான். அப்போ லஞ்சத்தையும் வாங்கிட்டு இந்த மாதிரி இதை வந்து அத்துமீறல் பண்ணலாமா? நீதித்துறை தான் நிறைய அத்துமீறல் பண்ணுறீங்களே. தீபாவளிக்கு வெடி வெடிக்காதங்கிறான சுப்ரீம் கோர்ட்டு. அவன் யார், நீ யார் வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது? உன்னுடைய டெல்லியில் தான் காற்று மாசு பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை. போய் மாசு இதை எடுத்துப்பார். 8 லட்சம் தொழிலாளர் நம்பியிருக்கான். நீ எங்கேருந்து ஏசி ரூமில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பை சொல்லுவேன். இந்த 8 லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வருட இது பொழப்பை கெடுக்கிறதுக்கு நீ யார்? நீதிமன்றம்னா என்ன வேணாலும் கொடுப்பீங்களா? கருணாநிதிக்கு சமாதி கொடுங்குறான். இது அதே உயர் நீதிமன்றம் எந்த பீச் என்ன சுடுகாடா, இன்னை யாருக்கும் சமாதி கொடுக்காதுன்னு சொன்னால் அதே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கருணாநிதிக்கு சமாதி கொடுங்குறான். இவனுக்கு எப்படி இருந்த அதிகாரம்? இன்றைக்கி என்னாச்சு, கவர்னருக்கு காலக்கெடு நியமிக்கிறான், ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயிக்கிறான். இப்போ ஜனாதிபதி 14 கேள்வியை கேட்டு கொடுத்தாரு, இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜனாதிபதிக்கோ இவருக்கோ கவர்னருக்கோ காலக்கெடு நிர்ணயிக்கிறதா இருந்தால் இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றணும். இந்திய அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். இந்திய அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. இவனுக்கு எப்படி இருக்குது, எப்படி போட்டான்? கவர்னருக்கே இது கொடுக்குறான். அதனால் நீதிமன்றம் நியாயத்தையும் நீதியும் வழங்கி கொண்டிருப்பது உண்மை. ஆனால் அதே நீதிமன்றங்கள் எல்லையை மீறி தாங்கள் தான் பெரிய ஆளுன்னு நினச்சனா நீ நீதிபதி உன் கட்டுப்பாட்டில் இருக்கணுமே. ஃபேஸ் வேல்யூ பார்த்து எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க? அநியாய அக்கிரமமாக எத்தனை வயிறு எரியுது, எத்தனை இதில் வந்து நியாயம் தோற்றுருக்கு. அப்போ எங்கே போச்சு உங்கள் உயர் நீதிமன்றம்? நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன், நியாயம் தோற்ற கேஸெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் வைக்கிறது தான் சட்டமா? இப்போ சட்டம்ங்கிறது இல்லையா? வக்கீல் உங்களுக்கு முன்னாடி நின்று வந்து நிற்கிற வக்கீல் உங்களுக்கு வேண்டியவனாக இருந்தால் ஒரு தீர்ப்பு. உங்களுக்கு வக்கீலுங்க 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொன்னால் 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே வைப்பீங்க நீதிமன்றத்தை, நள்ளிரவில் நீதிமன்றம் வைப்பீங்க. அரசியல்வாதிக்கும் பணக்காரனுக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீதித்துறை எங்கேயா போய்கிட்டு இருக்குது? இவ்வளவு கேவலமான ஒரு நீதிபதி இதில் இருந்திருக்கான்னா இந்த ஆளை வந்துக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும். இந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா நிச்சயம் மக்கள் மன்றத்தில் இருந்து நாங்கள் இதை பெரிய பிரச்சனையாக்குவோங்கிறது தான். அதனால் சொல்கிறேன், நீதித்துறையையும் நம்ம செக் பண்ணணும். நீதித்துறையிலும் கள்ள விற்கவங்க இருக்காங்க.
திருடர்கள் இருக்காங்க, சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் நீதிபதிகள் இருக்காங்க, அவங்கள பூரா வீட்டுக்கு அனுப்பணும். மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். உயர்நீதிமன்றம் நல்ல வேலை ரத்து செஞ்சாங்க. ரத்து செய்யலாம் விட்டுருவாங்களா? டிஜிபியெல்லாம் விட்டுருவாங்களா அவங்கள ரத்து செய்யலைன்னா? நல்ல வேலை ரத்து செஞ்சுட்டு அவர் மேலே 23ஆம் தேதிக்குள்ளே என்கொயரி வச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ணணும். இனி அந்த ஆளை நீதித்துறையில் வச்சிங்க சாதாரணமாக விட மாட்டோம். அந்த மக்கள் பிரச்சனை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நானே இதை பெருசுப்படுத்துவேன். யாராக இருந்தாலும் நான் நீதித்துறையை சேர்ந்தவனாக இருந்தால் நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் காவல்துறையில் இருக்கும்போது ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டார், டிஜிபி கேடரில், கருணா சாகர், பேரையே சொல்லிடுறேனே அந்த அதிகாரி பேர். அவர் உள்ளே வராராம், சைடில் ஒரு சின்ன பொட்டிக்கடை இருக்குது, ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த சைடு பொட்டிக்கடையில் போய் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது இவர் இந்த பக்கம் வர்றார். அப்போ இந்த ஆள் டெபுட்டி கமிஷனர் சிட்டி போலீஸில், பெரிய பதவியிலையும் இல்லை. அவன் சிகரெட்டு குடிக்கிறத பார்த்து வண்டியை நிறுத்தி அவனை கூப்பிட்டு கன்னத்தில் அரைஞ்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பினார். நான் காவல்துறையில் இருந்தேன். உடனே ஜூனியர் உடனே கூப்பிட்டு இருந்தாலும் பேர் போட்டு போடுங்கன்னு போட்டோம். அதே அதிகாரி என்ன பண்ணார் தெரியுமா? இவர் ஃப்ளாட்டில் இருக்கார், அங்கே லிஃப்ட்டு போட்டிருக்கான். இவர் பையன் லிஃப்ட்டில் போகும்போது லிஃப்ட்டு பாதியில் நின்றுச்சான். உடனே அந்த லிஃப்ட்டை அவன் போட்டான் பாருங்கள், கான்ட்ராக்டர், அவனை கூப்பிட்டு ஜெயிலில் பண்ணிவிடுவான். எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்கள். நான் இப்போ உள்ளே இருக்கும்போது இதை பூரா பத்திரிக்கையில் பிரபலமாக போட்டேன். ஒரு காவல்துறை டிஎஸ்பி இப்போ ஒரு ஐஜியாவோ ஏடிஜிபியாவோ இன்னும் இருக்காது. ஒரு ரயில்வே ட்ராக்கு கேட்டில் கதவை மூடினான் டிரைவரு, இவர் லார்டு ஜீப்பில் வந்தார், அந்த கதவை மூடினான் பாருங்கள், அந்த இவன் கேட் மேனு, அவனை கூப்பிட்டு கதவை திறங்கிறாங்க. நான் காவல்துறையில் இருக்கும்போது கதவை திறன்னாங்க. அவன் சொல்கிறான், சார் ட்ரெயின் வருது, எனக்கு இது பெல் அடிச்சிச்சு, நான் திறக்க மாட்டேன்னு கன்னத்தில் அறைந்தார். இன்றைக்கி ஏடிஜிபி கேடரில் வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்காரு இருந்தால். நான் அப்போவே தினமலர் பத்திரிகையில் இந்த நியூஸை கொடுத்தேன். இப்படி காவல்துறையிலே இதே மாதிரி இது போயிருக்கான். ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்கள்? அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி. காவல்துறையிலே இதை தட்டி கேட்டவன் நீதித்துறையிலும் இந்த குறிப்பிட்ட நீதிபதி திரும்ப வரவே கூடாது. நீதித்துறையில் படுது இருக்குது, ரெக்கமெண்டேஷன் யாரும் போயிருக்கோம், அவரை அப்படியே வான் பண்ணி விட்டுருங்க, நடக்காது. வான் பண்ணி விட்டு பாருங்கள் உங்களை நீதித்துறையை நாங்கள் என்ன பண்ணுறோங்க. அநியாயம் அக்கிரமமாயா பண்ணுறீங்க, கையில் பதவி இருக்குங்கிறதுக்காக. பாவம் ஒரு நாள் அந்த காவல்துறை அதிகாரி மேலே நல்ல பேர் இருக்குது. வேற ஒருத்தனாக இருந்தால் உங்களை ஒரு வழி பண்ணியிருப்பான். அந்த இவனை நீதிபதியை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் கமிஷனர் டிஜிபி. அந்த ஆள் பாவம் யூனிஃபார்மை போட்டுட்டு நீதிபதி காரில் ஏறி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அந்த நாட்டில் வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நீதித்துறையாக நடத்துகிறீங்க, நீதிபதிகள் என்ன தலையில் கொம்பு முளைச்சிருச்சு நான் நினைக்கிறீங்க? டிஸ்மிஸ் பண்ணலைன்னா தாங்கள் விடமாட்டோம். நீதித்துறைக்கு சொல்கிறேன், உயர் நீதிமன்ற நீதிபதிக்கும் சொல்கிறேன். டிஜிபி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த நீதிபதி மேல் ஒரு புகாரை அனுப்பணும். ஹைகோர்ட்டு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகாரை அனுப்பணும். இந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணாமல் விடவே கூடாது. இவர்கள் சமூக விரோதிகள். கையில் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக யாரை வேணாலும் ஜெயிலுக்கு அனுப்புனான்னு நினைச்சா, தப்பு செய்யாதவனை ஜெயிலுக்கு அனுப்புனானா அவனுக்கு போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, 2 பேத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அதைத்தான் இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கெல்லாம் சொல்கிறேன். மேஜிஸ்ட்ரேட்டு ஏதாச்சும் இது இருக்கா, அவங்களுக்கு அறிவு இருக்கா? ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர் டிஎஸ்பி இந்த மாவட்ட நீதிபதி சொன்னான்னு கொண்டு வந்தால் அவனை ரிமாண்ட் பண்ணுவியா? நீ எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு லாயக்கா? அவனை ரிமாண்ட் பண்ணலாமா? உனக்கு தான் உச்ச நீதிமன்ற அதிகாரம் கொடுத்துருக்க. குற்றச்சாட்டு சரியாக இல்லைன்னா நீ பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நாட்டில் எல்லாருமே தூங்குறீங்களாக இதை வச்சுக்கிட்டு மக்கள் வரி பணத்தில் வெக்கம் இல்லாமல் சம்பளம் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களே, வெக்கமாக இல்லை? நீ எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கே லாயக்கு இல்லை. இந்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டு மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு மோசமான பிரச்சனை. நாட்டில் தப்பு செய்யாதவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். அவருடைய வழி எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ அந்த நீதிபதிக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ளே வச்சுருப்பான். உள்ளே போகும்போது எல்லாத்தையும் அவன் இது பண்ணிடுவான். சட்டை பேண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நிர்வாணமாக வச்சு ஃபோட்டோ எடுப்பான். நிர்வாணமாக கம்ப்யூட்டரில் பதிவு செய்வான். கைரேகையில் எதிர்ப்பான். இதெல்லாம் மாற்றவே முடியாது. அப்போ இவ்வளவுக்கும் காரணமான அந்த ஆள் உள்ளே போகணுமா இல்லையா? இனி அந்த ஆளு நீதிபதி பதவியில் உட்காரலாமா? கடுமையான கண்டனத்தை நீதித்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒழுங்காக நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா உங்களை நாங்கள் விட மாட்டோம். நான் நீதித்துறையில் இருந்தாலும் உங்களை விடவே மாட்டோம். இது எல்லாருமே பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு கண்டனம் தெரிவித்து நம்முடைய முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.
அடுத்தது உதயநிதியின் உளறல். அப்பாவும் பையனும் டெய்லி மாற்றி மாற்றி உளறிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு வகையில் நமக்கு நல்லதாக போச்சு. அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் பேச முடியுது. ஏதாச்சும் செய்தி கிடைக்கணும்ல. இவர் ரொம்ப முன்னாடியெல்லாம் எழுதி வச்சு படிப்பார். இப்போ வீட்லேயே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து படிக்கிறாரு. ஏன்னா அரியஸ் உதயநிதி அந்த இப்போ டிகிரியே ஒழுங்காக முடிக்க முடியலை. அந்தாலே வந்துக்கிட்டு நான் ஒழுங்காக படிக்காமல் அரசியலுக்கு வந்தேன்னாரு. அதனால் அவர்கிட்ட நல்ல விஷயத்தை என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கி கிண்டலும் கேலியும் அடிச்சிருக்காரு. என்னென்னா 2 அதிமுககாரங்க ஒன்றா சேர்ந்துட்டா என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்கன்னா, டேய் யார் கோஷ்டியில் சேரலாம்? ஓபிஎஸ் கோஷ்டியில் சேரலாமா? சசிகலா கோஷ்டியில் சேரலாமா? தீபா கோஷ்டியில் சேரலாமா? இபிஎஸ் கோஷ்டியில் சேரலாமா? இல்லை செங்கோட்டையன் கோஷ்டியில் சேரலாமான்னு 2 அதிமுகக்காரங்க ஒன்றா சேர்ந்தால் இப்படித்தான் பேசிக்கிறாங்கன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இதுக்கு என்ன இந்த வீடியோ பாரு. இந்த அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க. திரு மொழிப்பானுங்க. யார் கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கிறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாதம் ஆச்சு. இந்த 1 மாதத்தில் ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசாக உருவாயிருக்கு. இவன் ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்லை சசிகலா அம்மா அணியா, இல்லை தீபா அணியா, இல்லை தீபாவோட டிரைவர் அணியா, இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில் இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்னத்தை பதில் சொல்லுது? இபிஎஸ்க்கு பதில் சொல்ல தெரியாது, அவருக்கு பேச தெரியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு பதில் சொல்லணுமே. உங்களுக்கு சொல்கிறாரு அதிமுக இவ்வளவு கேவலமா? பதில் சொல்ல தெரியுமா? இபிஎஸ் உங்களை தான் கேட்குறேன்னு தெரியாது உங்களுக்கு. அதனால் நம்ம தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கெல்லாம். அதனால் உதயநிதிக்கு என்ன சொல்கிறேன், அதிமுககாரன் 2 பேர் சேர்ந்தால் அப்படி தான் பேசுகிறான். ஆனால் அதே இது 2 திமுககாரன் சேர்ந்தால் என்ன பேசுகிறான் அது தெரியணும்ல உங்களுக்கு. நான் சொல்லணும்ல. நீங்கள் அதிமுககாரன் பேசுகிறத சொன்னீங்க. திமுககாரன் 2 பேரும் ஒன்றா போனான். நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்ல வேலை நீங்கள் சொல்லிட்டீங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கன்னா, இதில் வந்துட்டு உட்காந்துட்டு வராது ஃப்ளைட்டில் 2 திமுககாரன். நான் உங்களுக்கு பின்பக்க சீட்டு. ஹைதராபாடுக்கு போயிட்டு இருக்கோம். 2 திமுககாரன் பெரிய இதெல்லாம் கட்டியிருக்கான். எம்எல்ஏ அந்த சீலாம் இருக்குது. ஒருத்தன் கேட்குறான், ஏப்பா 2026 சீட்டு வருது, இந்த தடவை எம்எல்ஏ ஆகிட்டோம், அடுத்த தடவை சீட்டு வாங்குறது பெரிய பிரச்சனையப்பா, யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு திமுக எம்எல்ஏ கேட்குறான். அதுக்கு இன்னொரு திமுக எம்எல்ஏ கேட்குறான், யாரப்பா பிடிக்கிறது? ஸ்டாலினை தான் பிடிக்கணும். அப்போ மற்றவன் என்ன சொல்கிறான், ஸ்டாலினை பிடிச்சா கேட்குறாக்கா, அந்த ஆள் டம்மிப்பா, அவரை பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க, அவர் சொன்னால் நடக்காதுப்பா. கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதி சொன்னதே நடக்காது. கனிமொழி சொல்லணும், ஸ்டாலின் சொல்லணும், அழகிரி சொல்லணும், செல்வி சொல்லணும், தயாளம்மாள் சொல்லணும், ராஜாத்தியம்மாள் சொல்லணும். இதுதான் அப்போ. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் டம்மி, அவர்கிட்ட பிடிக்கக்கூடாது. அப்போ அந்த ஆள் கேட்குறாரு, அப்போ ஒன்று பண்ணுவோம், துர்கா ஸ்டாலினை பிடிச்சிடுவோம் அப்படின்னு ஒன்று. சரி, துர்கா ஸ்டாலினை பிடிக்கிறதுனா எடுபடி சேகர் பாபு போய் பிடிக்கணுமே. அந்த ஆள் மலைமொழிங்க வாகாதவனாச்சே, அவன் இல்லை கோடியில் காப்பான்பா. அதனால் நேரடியாக பிடிச்சிடலாம் தான் நல்லது. ஒருவேளை எடுப்பு அது மிஸ் ஆனாலும் அப்போ யாரை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் இன்னொரு ஆள் சொல்லலாம், உதயநிதியை தான்ப்பா பிடிக்கணும். உதயநிதியை பிடிக்கணும்னா சினிமா நடிகையை பிடிக்கணும்ப்பா. எந்த சினிமா நடிகை பிடிக்கிறது? ஒரு சினிமா நடிகை இருந்தால் பிடிக்கலாம். அது பல சினிமா நடிகைகளில் போயிட்டு இருக்க, யார் பிடிக்கிறது? இந்த பாலிடால் குடித்தார ஒரு நடிகைக்காக அவரை பிடிச்சிடலாமா? ஆமாம்மா, அவர் மேலே அவருக்கு ரொம்ப மோகம், அவரை பிடிக்கலாம். இல்லைப்பா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வயசாகி போச்சு, அதனால் அவரை பிடிக்கிறதுக்கு போல் சிகரெட்டால் சுட்டார் ஒரு நடிகையை, அவங்கள போய் பிடிக்கலாம், அவங்க சொன்னால் கேட்பார் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். இன்னொரு ஆள் என்ன சொல்கிறான், சரி அதுவும் பாரு, இன்னும் ஒன்று, இந்த விஷால் நடிகர் இருக்கார, அவரும் இவரும் சேர்ந்து லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நடிகை. எந்த லாட்ஜுக்கு? க்ரீன் பார்க்குன்னு சென்னையில். அந்த நடிகைனாலும் இவங்க 2 பேர்த்துக்கு மோகம் உதயநிதிக்கு, அவரை பிடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் கடைசி 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க, இது எல்லாத்தையும் விட இன்னொரு நடிகை இருக்குப்பா, என்னென்னா 50 கோடிக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த நடிகையை பிடிச்சோம்னா, அந்த நடிகைக்கு இப்போ கல்யாணம்னு பேச்சு வந்தது, இருந்தாலும் ரொம்ப மோகம் அவருக்கு, அதனால் மதுரையை சேர்ந்த அந்த நடிகையை பிடிச்சோம்னா நமக்கு சீட்டு கிடச்சிடும்ப்பா அப்படின்னு 2 திமுககாரன் பேசிக்கிட்டு இருக்கான். அதிமுககாரனாவது கோஷ்டியில் சேர்றதை பற்றி பேசலாம். உங்கள் திமுககாரன் எந்த நடிகையை பிடிக்கலாம், எந்தெந்த ஒரு நடிகையாக இருந்தால் பரவாயில்ல,
இவர் தான் தம்பி வந்துக்கிட்டு பல நடிகைகளோடு இருக்கார். இதை விட கேவலம் என்ன இருக்குது? திமுககாரன் அதிமுககாரன் பேசுனதை விட திமுககாரன் உங்கள் கட்சிக்காரன் பேசுனது தானே கேவலம். அதனால் உதயநிதிக்கு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. உதயநிதி உங்கள் கட்சிக்காரன் இப்படி தான் பேசுகிறான் அப்படிங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது உலகல் இபிஎஸை பற்றி சொல்கிறார். இபிஎஸ் நீங்கள் தான் அதிமுக செயலாளராக இருக்கணுமா, பொதுச் செயலாளராக? அப்போ தானே நாங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் எப்போவுமே நிரந்தரம் பொதுச் செயலாளர் நீங்கள் தான். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நானே முன்மொழிகிறேன் அப்படிங்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பானா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். லாடு முன்மொழிகிறேங்கிற ஒரு பெரிய லாடு அதிமுகவுக்கு முன்மொழிகிற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவாச்சும் முன்மொழிஞ்சு எடுக்கிறாங்க, உங்கள் கட்சியில் முன்மொழிஞ்சா எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி இளைஞரணி செயலாளராக நீங்கள் முன்மொழிஞ்சாங்களா? யார் முன்மொழிஞ்சா? எந்த தேர்தல் வச்சிங்க? உங்கள் கட்சியில் உங்கள் தாத்தா பல வருஷம் தலைவராக இருந்தார், எவன் முன்மொழிஞ்சான்? என்ன தேர்தல் நடத்தினார்? அது மட்டும் இல்லாமல் அன்பழகனை 40 வருஷம் பொதுச் செயலாளராக வச்சுருந்தார். ஜனநாயக முறை நடந்ததா? உங்கள் அப்பாவும் இவங்க முடிவு பண்ணுறது தானே. உங்கள் அத்தையை துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார் உங்கள் அப்பா. யார் முன்மொழிஞ்சா? உங்கள் அப்பாவுக்கு தலைவர் பதவிக்கு யார் முன்மொழிஞ்சா? வெக்கமே இல்லாமல் முன்மொழிகிறது அரசா, அதாவது இது வாரிசு அரசியலை வெக்கம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகலையாச்சும் ஒரு சாதாரண தொண்டன் இன்றைக்கி வந்தால் பொதுச் செயலாளர் ஆனார். அவர் என்ன வாரிசு அரசியலில் வந்தவரா? உங்கள் இதில் இது நடக்குமா? நீங்கள் போனால் அப்புறம் இன்பன், இப்போ தான் பேரை மாற்றிட்டீங்களே இன்பநிதியை, இன்பன் உதயநிதி. இன்பத்தை நாடுபவர் தான் இன்பன். அவர் என்னென்ன இன்பத்தை நாட போகிறாருன்னு வருங்காலத்தில் வேடிக்கை பார்க்க போகிறோம் பாருங்கள். இன்பன், அதுக்கப்புறம் கனிமொழி. உங்கள் குடும்பத்தை தவிர வேணும் வர முடியாத வாரிசு அரசியல் மட்டுமில்லை, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து உங்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் வித வச்சுக்கிட்டு இருக்கீங்க. துரைமுருகன், நீங்கள் நினச்சா துரைமுருகன் டிஆர் பாலுக்கு அது பொருளாளர் யார் தேர்ந்தெடுத்தா? யார் முன்மொழிஞ்சா? முன்மொழிகிறதை பற்றி வெக்கம் இல்லாமல் பேசலாமா? உதவி எடப்பாடியை முன்மொழிய போகிறீங்களா? முதல்ல உங்கள் கட்சியில் போய் முன்மொழிஞ்சு ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்துங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு பதிலாக சொல்ல. எவ்வளோ பேசினாலும் சொரணம் வர மாட்டேங்குதே, திருப்பி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. உதயநிதிக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய பதில். அடுத்தது, திமுகவோட முப்பெரும் விழா நடத்த போகிறாங்களாம். யார்? லாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து ஜெயிலில் போயிட்டு இருந்தார்ல, புரியுதா? உங்களுக்கு குழு கொடுக்குறேன். இதை பேசுனது யார்? லாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து ஜெயிலில் இருந்தார்ல, இன்னும் தெரியலையா? ஈடி அமலாக்கத்துறை கைது பண்ணும்போது அங்கேயே ஒன்றுக்கு போனார்ல, புரியுதா? ஐயோ அம்மான்னு கருணாநிதி ஸ்டைலில் கத்துனார்ல, தூக்கிட்டு போனாங்கல்ல, அவர் தான் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார்ல. அவர் முப்பெரும் விழா நடத்த போகிறாராம் திமுகவுக்கு கரூரில். இன்று செப்டம்பர் 17 கோடகிப்பட்டியில் கழகத்தினுடைய முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழா என்பது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய விழா. அது என்ன முப்பெரும் விழா? அடிக்கடி நடத்தினா முப்பெரும் விழா. அது என்ன விழா சொல்லுங்கள்? முப்பெரும்னா என்ன விழா? பெரிய முப்பெருமத்தை என்னத்தை கிழிச்சிங்க உங்கள் இதில். அவர் சொல்கிறார் பவள விழா நடத்தணும்னு நினைச்சாராம் அவர். பவள விழானா என்ன? பவள விழானா 75 வருஷமா? 75 வருஷம் 1949 டிஎம்கே வந்தது, அமைச்சாங்க. அப்படின்னா 40 போன வருஷமே முடிஞ்சு போச்சு பவளம். இந்த வருஷம் நடத்த போகிறேன்னு நினச்சாராம். ஏன்னா கொழுப்பு இருக்குல்ல, சம்பாதிச்ச கொழுப்பு, அதனால நடத்த போகிறேன். 1 லட்சம் சேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காராம். நேற்று காட்சி ஆரம்பித்த விஜய் 1.5 லட்சம் சேருக்கு ஆர்டர் கொடுத்தாரு. நீங்கள் என்னமோ வீராதி வீரர் சூராதி சூரர், நாங்கள் ஜெயிச்சிருவோம், 200 சீட்டில் ஜெயிப்போம், 234 சீட்டில் ஜெயிப்போம்னு சொல்கிறீங்களே. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு 1 லட்சம் சேர் போட்டிங்கன்னா அப்போ விஜயோட உங்கள் கட்சி கம்மியான கட்சியா? விஜய் அளவுக்கு வந்த கூட்டம் கூட கூடாது. அவர் 1.5 லட்சம் சீட்டு போட்டார்.
இவர் செந்தில் பாலாஜி 1 லட்சம் போடுறேன்ட்டார். ஸ்டாலின்கிட்ட சொன்னார், தலைவரே 1 லட்சம் சீட்டு போட போகிறான் சேர். எப்போ அவன் 1.5 லட்சம், அந்த ஆள் 1.5 லட்சம் போட்டிருக்கான், நமக்கு 1 லட்சம் போட்டால் இது இல்லை அசிங்கமாக இல்லையான்னு இருக்காரு. நம்ம சொல்லிக்கிறேன்னா போடுறது 1 லட்சத்தை போடலாம். சரி, அந்த ஆளுக்காச்சும் ரசிகர் இருந்தாப்பா, நமக்கெல்லாம் காலி துப்புறான், எவன் வருவான் சீட்டில் உட்கார, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு என்ன சொல்கிறாராம். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 1 லட்சம்னா 10 கோடி தானே. என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் கொள்ளையடிச்சிட்டு வந்தேனே, இளவரசிகிட்ட இருந்து, போயஸ் கார்டனில் இருந்து நான் கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்துக்கு எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம். அதோடு நீங்கள் அப்பப்போ செலவு பண்ணால் தானே என்னைய கொஞ்சம் கவனிப்பீங்க. ஒன்றையும் கவனிக்கவே முடியாதுப்பா. நீ 66லேயும் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்எல்ஏ ஆனாலும் மந்திரி ஆக முடியாது நீ. ஏன்னா உனக்கு இங்கே ஈடியில் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இருக்க, முன்ஜாமீனில். ஜென்மத்துக்கும் ஈடி கேஸ் முடியும். அவன் ஈடி கேஸ் 20 வருஷம் நடத்துவான். ஜென்மத்துக்கும் நீ மந்திரி ஆக முடியாது. பரவாயில்ல, நான் உங்களுடைய அரவணைப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி 10 கோடி செலவில் 1 லட்சம் சீட்டை போட்டு அது பண்ண போகிறாராம். இதே வர செந்தில் பாலாஜியை பல விஷயம் இருந்தது. போயஸ் கார்டனில் பாவம் ஒரு லேடி, அப்பாவி அவங்க கையில் நிறையா பணம் இருந்திருக்கு, 10,000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் செந்தில் பாலாஜி அங்கே உள்ளெல்லாம் போகும்போது இவரை பார்த்துருக்காங்க. நல்ல பையனாக இருக்கானே, ஏன் ரொம்ப நேர்மையான பையனாக இருக்கானே, விசுவாசமான பையனாக இருக்கானே, என்னை கூப்பிட்டு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குப்பா, உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ மாதம் ஏதாச்சும் வட்டி கொடு, நான் பார்த்துக்கிறேம்மா, உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொங்காம் போட்டு அதோடு வந்துட்டார். நான் சொல்ல, அந்த பணம் யார்கிட்ட கொடுத்தாங்கங்கிறத ஸ்டாலினே சொல்கிறாரு. மிக மிக நெருக்கமானவர்னு சொல்கிறாரு பாருங்க ஒரு லேடியை. இந்த வீடியோவை பாரு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக ஒரு மிக மிக நெருக்கமானவர்னு ஒரு லேடி சொல்கிறார். அவர்கிட்ட இருந்து தான் அவர் பணத்தை இது பண்ணிட்டு, இல்லைன்னா செலவு பண்ண முடியுமா? 10,000 கோடி வாங்கிட்டு வந்ததுனால தான் 300 கோடி. அண்ணன் தம்பிக்கு வீடு, இல்லைன்னா இந்த ஒவ்வொரு இதுக்கும் இப்போ 30 விழா நடத்த முடியுமா, பழ விழா நடத்த முடியுமா? பணம் கொட்டுது, 100 பணம், ஊராண்டிருந்து மொக்கம் போட்டு வந்த பணம். அதனால் அதை இவங்களுக்கு கொடுத்தது போக மீதியை வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி ஆட்டம் போடுகிறார். செந்தில் பாலாஜி சொல்கிற ஜென்மத்திலையும் மந்திரி ஆக முடியாது. ஈடி வழக்கு இருக்கிறவரே மந்திரி ஆக முடியாது, எம்எல்ஏவே இருக்க வேண்டியது தான். இருக்கிற காசை செலவு பண்ணாமல் பத்திரப்படுத்தி செட்டில் ஆகிடுங்க. இவங்ககிட்ட நம்பி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம் இவங்கள மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தவங்க. திடீர்னு ஆபத்து வந்தால் உங்களையே காலி பண்ணிடுவாங்க, சாதிக் பாட்சாவை காலி பண்ண மாதிரி. அதனால் செந்தில் பாலாஜிக்கு நம்ம சொல்கிறது, வேணாம், கொள்ளையடிச்ச பணத்தை, பாவம் அப்பா வீட்டை நம்பிக்கை துரோகம் பண்ணி வாங்கிட்டு வந்த பணத்தை காப்பாற்றிக்கங்க அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜிக்கு நம்ம செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது சேகர் பாபு சொல்கிறார். நேற்று அண்ணாமலை சொன்னார்ல, அண்ணாமலை பற்றி சொன்னால் பாவம் இவங்கெல்லாம் துடிச்சு போயிடுறாங்க. அவர் கெட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விடவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்க யாராக இருக்கணும்? இவங்க தப்பு செய்கிறவங்களே சப்போர்ட் பண்ணால் நீங்கள் யாராக இருக்கணும்? நீங்களும் அதே கேட்டகரி தான். துடித்து போகிறாங்க. அதனால் அந்த சேகர் பாபு சொல்கிறார், அண்ணாமலையே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு கெட்ட பேர் இல்லைன்னு கொடுத்துட்டாரு, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான் அப்படின்னு அவங்கள அண்ணாமலை சொன்னதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறார். வீடியோ வைப்பார். தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி, இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். இவ்வளவு பெருமையாக பேசுகிறார் அண்ணாமலை சொன்னதை வச்சு. அண்ணாமலையிட்ட இப்போ இன்றைக்கி ஏதாச்சும் பேசணும்பாருன்னு போய் பார்த்தா அவர் சொல்கிறார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், அதனால் அவங்கள வர வச்சிடலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை 2 பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். 2 தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதே தான் நான் சொல்கிறேன். ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். நீங்கள் பேசித்தானே அவங்க என்டிஏ கூட்டணிக்கு எதிரியானாங்க. அப்புறம் நான் பேசி வர வைக்கிறேன்னா அர்த்தம்? பிள்ளைங்கிள்ளி விட்டு தொட்டில் ஆடுற மாதிரியா? உங்களை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னும் அந்த இதை கொடுத்துட்டீங்களா? கோயம்புத்தூரில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட கோடி கோடியாக இது வாங்கினீங்களே நன்கொடை, அதில் ஒரு பைசா வந்து கூட பிஜேபி கேட்குறாங்களே வெயிலிடம் நன்கொடையாக வாங்கின பணத்தை கொடு, கணக்கை கொடுக்குன்னு. இன்னும் கணக்கு கொடுக்காவில்லன்னு சொல்லி டெல்லியில் சொல்கிறாங்களே. சீக்கிரம் கணக்கு கொடுத்துருங்க, எவ்வளோ பணம் வாங்கினீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, மீதி எங்கே வச்சுருக்கீங்கன்னு. அதனால் அதை சீக்கிரம் சொல்லுங்கள். முதல்ல அதை பாருங்கள். நீங்கள் என்டிஏ கூட்டணியை போய் சரி பண்ணுறதெல்லாம் அது இது. இதுக்கிடையில் அவர் சொல்லிட்டார், இவர் நம்ம டிடிவி தினகரன் எடப்பாடியை மாற்றலைன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். 1% ஓட்டு கூட இல்லை, டெபாசிட்டு கிடைக்காது. எங்கேயா பெரிய என்னமோ கொடி கட்டி பறக்கிற மாதிரி எடப்பாடியை மாற்றினா தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். உங்களை யார் தான் கூட்டத்தோட கோவிந்தா, உங்களெல்லாம் ஒரு மனிதன் நினச்சி எல்லாரும் கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க. இதுக்கிடையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டார். அதாவது எடப்பாடி இங்கே போனார், எங்கள் மதுரைக்கு, அந்த தென் தமிழ்நாட்டுக்கு. அப்போ மதுரைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டார், மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இது என்ன தப்பு? எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சில பேர் அவர் பேரை வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எதுக்கு மதுரைக்கு மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணுங்கிறாங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கூட்டிகிட்டு வந்து மதுரையில் தான் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினார். அதுக்கு வந்து நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையும் கூப்பிட்டார். இப்போ வாவு சிதம்பரம்னு நான் சொல்லலாம். ஏன் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்கிறேன்னா, அந்த பிள்ளை மாருங்க தான் இன்றைக்கி அவருக்கு மாலை போடுறாங்க. நாட்டில் எவனும் மாலை போடல, அவருக்கு செய்த தியாகத்தை நம்பி அவன் தான் போடுறான். அதனால் அவர் நான் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஜாதிய அரசியல் பிடிக்காதுனாலுமே வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லணும். அவன் தான் இன்றைக்கி வந்து அவருடைய இதை காப்பாற்றுறான். அவரை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வீட்டில் இருந்த படங்களை பார்த்தேன். வாவு சிதம்பரனாருக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அவர் பக்கத்தில் வந்து பவ்யமாக உட்காந்துருக்காரு. எவ்வளோ பெரிய ஆள் இப்போ பாருங்க. இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை. அப்போ அவங்களுக்கு நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை இதுன்னு வைங்கன்னு தானே சொல்கிறோம். விமான நிலையத்துக்கு மதுரைக்கு ஏன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வைக்கணுங்கிறாங்கன்னா, நேதாஜியோட படையெல்லாம் ரெடி பண்ணும்போது நேதாஜியை கூட்டிகிட்டு வந்து இங்கே கூட்டம் நடத்தினார். அதனால் அந்த இடத்துக்கு ஒன்று நேதாஜி விமான நிலையம்னு வைக்கணும். நேதாஜி விமான நிலையம்னு ஏற்கனவே டெல்லி இதில் வச்சுட்டாங்க, கல்கத்தாவில். அதனால் அவருடைய சிஷியரான இவர் பேர் வைக்கணும்னு சொல்கிறதுல அரசியல் இல்லை, ஜாதியும் அங்கு இல்லை. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல, நாட்டு சுதந்திரத்துக்காக 11 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். இந்த தகுதி எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு இருந்தால் சொல்லுங்கள், இந்த தகுதி இருந்தால் சொல்லுங்கள், மதுரைக்கு வச்சிடலாம். ஜாதி வெறி பிடிச்ச சில பேர் வந்துக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக வெக்கம் இல்லாமல் ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. அம்பேத்கர் பேர் வையின்னு சொல்லு, கக்கன் பேர் வையின்னு சொல்லு, உன் ஜாதியில் உனக்கு நான் மாலை போடுறேன். அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அம்பேத்கர்லாம் நாட்டு சுதந்திரத்துக்கு எது எழுதினவர். கக்கனெல்லாம் ஒரு பைசா இது இல்லாமல் வாழ்ந்தவர். அந்த மாதிரி ஒரு தேச தியாகி பெரிய ஆளுங்களை சொல்லுங்கள். இவர் ஒரு தியாகியாக தான் நீங்கள் பார்க்கணும். ஜாதி கலர் பூசிட்டு ஜாதி ஓட்டு வாங்கணும்னா உங்களுக்கு வேறு வழி தெரியலையா? இதை போயிட்டு இவர் போய் சொல்கிறாரு. இந்த 1% டிடிவி அதை எப்படி நீங்கள் மதுரைக்கு இதை வைக்கலாம்னு சொல்லலாம்? தென் தமிழ்நாட்டில் அமைதி நிலவிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஆளை பார்த்துக்கோங்க. இதில் வேடிக்கை, இந்த முக்களத்தெல்லாம் இந்த ஆளுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. பார்த்துக்கோங்கப்பா, ஒரு தேசத் தலைவர் வந்து ஒரு எப்படி பேசுகிறாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் பேசுவதில் ஜாதி அரசியல் இல்லை. கக்கனை தூக்கி பிடிங்க. நான் கக்கன் சமாதியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன். பட்டியலினத்தில் சேர்ந்தவரில் ஒரு உதாரண புருஷன் அவர். அம்பேத்கரை கொண்டு வாங்க. இந்தியா முழுவதும் ஒரு பட்டியலினத்து மக்களுக்கு பெருமையை தேடி கொடுத்தவர். இல்லைன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வைக்கிறோம்னா அதுக்கு காரணம் நேதாஜியை கூட்டிகிட்டு வந்த கூட்டத்தை நடத்தி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வெள்ளைக்காரனுக்கு கலக்கத்தை உருவாக்கியவர். அதனால் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை பேரையும் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரையும் வைப்பது இந்திய அரசு இந்திய சுதந்திரத்தை பற்றி அறிந்தவர்களுக்குத்தான் அந்த அருமை புரியும். இது மாதிரி மூன்றாந்தரவங்களுக்கு அதை பற்றி புரியாது. டிடிவி தினகரன் மாதிரி மூன்றாந்தர நபர்களுக்கு அது புரியாது. ஜாதி பேரை வச்சு கொடி பிடித்து கொண்டிருக்கும் ஜாதி வெறியர்களுக்கும் அது புரியாது. அப்படிங்கிறது வேறு எது அதில் பேர் வைக்கக்கூடாதுன்னு வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள். தைரியம் இருக்கிற ஒரு ஆளை வந்து காரணம் என்ன, அவர் பேர் ஏன் வைக்கக்கூடாதுன்னு வந்து பேச சொல்லுங்கள். ஜாதியை தூக்கி போடுங்க. இங்கே நாட்டுக்கெல்லாம் 11 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க. நீங்கள்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம்
இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை உரிமை கிடையாது அப்படிங்கிறது தான் டிடிவி தினகரனுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பும் பதில். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.